என்பதற்காக காந்தார நாட்டு இளவரசியான காந்தாரியை திருமணம் செய்ய கணவன் காணாத உலகத்தை தானும் காண மாட்டேன் என்று அவள் கண்களை கருப்பு துணியால் கட்டிக்கொள்ள, அப்போ அந்த திருதராட்சனுடைய தம்பியாய் இருக்கிற பாண்டுக்கும் குந்தி போஜராஜனுடைய மடமகளாக இருக்கிற குந்தியையும் மத்திர தேசத்து இளவரசி மாத்திரியையும் திருமணம் செய்து வைக்க, அதிலே பிறவிக்குருடனான திருதராட்சனுக்கு பட்டம் கட்டாம பாண்டுவுக்கு பட்டம் கட்ட, ஆனால் அவன் இளையவனாக இருக்கிற போது வேட்டைக்கு போன இடத்திலே இணைகின்ற 2 மானிலே ஆண்மானை தவறாக கொன்றுவிட, மான் வடிவத்திலே இருந்த கிந்தவர் அவனுக்கு பெண்ணின்பமே இல்லாமல் போக வேண்டும் ஆசையோடு பெண்ணை நெருங்கினால் தலைவிடுத்து சாவா என சாபம் கொடுக்க, நாட்டிலே இருந்தால் எல்லோருக்கும் தன் குறை தெரிந்து விடுமே என தன்னுடைய பொறுப்பை அண்ணனிடத்திலே ஒப்படைத்து விட்டு 2 மனைவியரை அழைத்துக் கொண்டு அவன் காட்டுக்கு போக, ஆனாலும் தனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்ற ஆசையை குந்தி இடத்திலே சொல்ல, குந்தி தூர்வாசர் இளமையிலே அவளுக்கு சொன்ன மந்திரத்தை சொல்ல, அந்த மந்திரங்களை சொல்லி அதன் மூலமாகவாவது இறைவனுடைய அருளினாலே குழந்தைகள் வேண்டும் என சொல்ல, அதன்படியே அவள் தர்மபுத்திரர் தர்மராஜாவை வேண்ட, நாளும் கோளும் நல்லனவாக இருக்கிறவரை அவனே ஒரு கோலம் வச்சு ஆளுவான் என முனிவர்கள் எல்லாம் வாழ்த்த தர்மபுத்திரன் பிறக்க, கர்ப்பிணியாக இருந்த காந்தாரி குந்திக்கு பிள்ளை பிறந்து விட்டதே, அவள் துயரமெல்லாம் போய்விட்டது, இவ்வாறு ஆக இவ்வழி வழியாக அவளுடைய பிள்ளைகளுக்குத்தானே நாடு போகும் என பொறாமை உணர்ச்சியினாலே தன்னுடைய வயிற்றிலே ஒரு கல்லினாலே குத்திக்கொள்ள, கருப்பை கீழே விழ, அந்த கருவை எடுத்து 101 தாழிகளிலே வியாசர் போட, உரிய காலத்திலே நாளும் கோளும் நல்லதில்லாமல் தீய சகுனங்கள் நிறைந்திருக்க, அந்த நேரத்திலே துரியோதனன் பிறக்க, அங்கே குந்திக்கு அனுமனுக்கு நிகராக பீமனும் இந்திரன் அருளாலே அர்ஜுனனும் அஸ்வினி தேவதைகள் அருளினாலே மாத்திரிக்கு நகுல சகாதேவர்களும் பிறக்க, இங்கே துரியோதனனுக்கு பின்னாலே துச்சாசனன் முதலான 99 பிள்ளைகளும் துச்சலை என்ற ஒரு பெண்ணும் பிறந்து, இவர்கள் எல்லோருமாக சேர்ந்து வாழ பாண்டு அங்கே வசந்த காலத்திலே இறக்க, மாத்திரையும் உடன்கட்ட ஏற, குந்தி எல்லோரையும் அழைத்துக் கொண்டு இங்கே வர, பீஷ்ம பிதாமகர் அந்த குழந்தைகளையும் சேர்த்து இவர்கள் எல்லோரையுமாக முதலிலே கிருபரிடத்திலே வித்தை கற்க வைத்து, அதன் பிறகு அவருடைய மைத்துனரான துரோணரிடத்திலே அனைத்து கலைகளையும் கற்பதற்காக ஒப்படைக்க, அவர் தான் துருபதனிடத்திலே செய்திருக்கிற சபதத்தை சொல்ல, இந்த பிள்ளைகள் மூலமாக அதை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் என பீஷ்மர் சொன்னார் என்ற அளவிலே நேற்றைய கதை நின்றது. இப்போ வித்தைகளை எல்லாம் கற்றுக்கொள்கிறார்கள். இது அர்ஜுனன் வில்லுக்கு ஒருவன், சொல்லுக்கு ஹரிச்சந்திரன், வில்லுக்கு அர்ஜுனன், இல்லுக்கு ராமன், 3 பேருமே. அப்போ அர்ஜுனன் மிகப்பெரிய வில்லாளியாக வந்தான். இப்போ சபையிலே 10 பேர் முன்னாலே அதை அரங்கேற்றணும். ஒரு நாட்டியமோ பாட்டோ கற்றுக்கொண்டால் கூட, எந்த கலையானாலும் நாட்டியம்னா 5 வயசுல ஆரம்பிச்சு 7 வருஷமாவது படிக்கணும். அதுக்கப்புறம் எல்லாரும் கூடி இருக்கிற சபையில தாளம் தப்பாம பாவம் தப்பாம ஆடணும். அப்போ 4 பேர் நல்லா இருக்குன்னு சொன்னாதான் அரங்கு ஏறி இருக்கிறோம், அரங்கேற்றம்னு அர்த்தம். அரியாசனத்திலே திருதராட்சன் அமர்ந்திருக்கிறான். அவனுடைய வலது பக்கத்திலே பீஷ்ம பிதாமகர், இடது பக்கத்திலே வித்துரர், பீஷ்மருக்கு பக்கத்திலே துரோணர், அவர் பக்கத்திலே மகனான அஸ்வத்தாமன், அதன் பிறகு கிருபாச்சாரியார், இந்த பக்கத்திலே சல்லியன், மற்ற மாமன்னர்கள் அத்தனை பேர் வந்திருக்கிறார்கள். துரியோதனா அவருடைய சகோதரர்கள் எல்லாரும், இந்த பக்கம் பஞ்சபாண்டவர்கள். இதுல ஒவ்வொருவராகவோ அல்லது ஜோடி ஜோடியாகவோ, மல்யுத்தம்னா 2 பேர் சேர்ந்துதான் செய்யணும், வில்யுத்தம்னா ஒருத்தர் செஞ்சா போறோம், கத்தி சண்டைனா 2 பேர் சேர்ந்து போடணும். இப்படி தனியாகவோ அந்தந்த வித்தைக்கேற்ற மாதிரி சேர்ந்தோ இங்கே அவரவர் திறமையை காட்ட ஆரம்பித்தார். இதுல அர்ஜுனன் தான் கற்ற வில்வித்தையை காட்டின சபையெல்லாம் ஹாஹா இவனை போல ஒருத்தன் உண்டா இன்னும் அது தொடர்கிறது. அதாவது ஒருவனுடைய வித்தையை பார்த்த பிறகு பாராட்டுவது ஒரு வகை, இவன் தான் கட்டிக்காரன் மனசுல நினைச்சுக்கிட்டு அவன் செய்யறதையெல்லாம் பாராட்டுறது இன்னொரு வகை. இது அவன் செஞ்சதுக்கு பிறகு பாராட்டினால் நியாயம், கெட்டிக்காரனாவே கூட இருக்கலாம். ஆனா எல்லா நேரத்திலயும் அவனே தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த பள்ளிக்கூடங்கள்ல பேச்சு போட்டி பாட்டு போட்டின்னு வைப்பாங்க, அது எல்லா ஸ்கூல்ல இருந்தும் வந்து ஒரு இடத்துல சேரும். அதுல சில குழந்தைக்கு எல்லா போட்டியிலையும் கலந்துக்கும், காரணம் எழுதி கொடுக்க ஆள் இருப்பாங்க, பக்கத்துல வாத்தியாரோ அண்ணனோ யாரோ இருப்பான், எழுதி கொடுத்துருவான். இது உட்காந்து மனப்பாடம் பண்ணி அது எப்படி கையாட்டுறதுன்னு சொல்லி கொடுப்பான். கையாட்ட வேண்டாம், கால ஆட்ட வேண்டாம், ஒழுங்கா பேசுமே. அப்ப அது சில குழந்தைகளுக்கு யாரும் சொல்லி கொடுக்க ஆள் இருக்காது, அது தானாவே கஷ்டப்பட்டு தயார் பண்ணிட்டு வரும். இப்ப இந்த அடிக்கடி பேச்சு போட்டிக்கு போய் இந்த குறிப்பிட்ட சில ஆசிரியர்களை எல்லா இடத்துலையும் தமிழ் ஆசிரியர்கள் ஜட்ஜா போவாங்க. இப்ப எங்க எங்கேயாவது நடந்தா பத்மாவை கூப்பிடு,
இப்படி ஏதாவது கூப்பிட்டாங்கன்னா அவங்களே போய் போய் பழக்கம். அவங்களுக்கு எந்த குழந்தைங்க பேசும் அடிக்கடி கலந்துக்கும் தெரியும். பேசுறதுக்கு முன்னாடியே மார்க் போடுறதுக்கு முன்னாடியே அந்த எந்த குழந்தை எல்லா போட்டியிலையும் கலந்துக்குமா அதுக்கு மார்க் போட்டுரும். தப்பு. இன்னைக்கு நான் இங்க வர்றேன்னா அது எத்தனையோ திறமை உள்ளவர்கள் தள்ளப்படுவார்கள். நான் படிக்கிற காலத்துல அதை மறக்கவே முடியாது. படிக்கிற காலத்துல தமிழ்ல முதல் மார்க். இந்த மாணவர் மன்றம்னு ஒண்ணு இருக்கும். அதுல எந்த போட்டியிலையும் நான் கலந்து கூடாதுமோ, ஏன்னா அந்த மாணவர் மன்ற செயலாளர் நான். பரிசே கிடைக்காது, நான் கலந்துக்கவே முடியாது எதுலையுமே. அப்ப அந்த ஆண்டு விழா முடிகிற போது அந்த ஆண்டு விழாவில எல்லா நிகழ்ச்சிகளும் முடித்து நன்றி சொல்லணும். எனக்கு அலமேலு ஒரு டீச்சர், அவங்க 7ஆம் கிளாஸ் எடுத்தவங்க, செகண்டரி கிரேடு தான். அவங்கள மாதிரி ஒரு ஆசிரியை பார்க்க முடியாது. அவங்க சொன்னாங்க, நீ நன்றி உரை தயார் பண்ணிடுமான்னு. எங்க வீட்டுல சொல்லித்தரக்கூடிய பின்னணி யாருமே இல்லை. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நன்றி உரையெல்லாம் தயார் பண்ணிட்டேன். இது மாதிரி மேடை நன்றி உரைன்னு சொன்னோன்னு நான் ஏறணும். இந்த படிக்கட்டுக்கிட்ட நிக்கிறேன். அதாவது நம்மை உயர்த்தியவர்களை விட நம்மை அவமானப்படுத்தியவர்களை நம்ம அவ்வளவு சீக்கிரத்துல மறக்கவே முடியாது. சரோஜினின்னு ஒரு ஆசிரியை, அவங்க எனக்கு டீச்சரே இல்லை. அவங்க உடனே என்ன பண்ணாங்க, என்ன பண்ணி தயார் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன் டீச்சர். இங்க கொண்டா இந்த பேப்பரை வாங்கிட்டாங்க. ஏறணும், ஒரு நிமிஷம் தான் இருக்கு. வாங்கிட்டு போயிட்டாங்க. ஐயோ இவங்க கொண்டு போயிட்டாங்களே பேப்பரை, அதாவது தப்பா இருந்தா கடைசி நேரத்துல பாத்துக்க முடியாது. கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வந்தாங்க. நீ வேண்டாம், டிவி பத்மா சொல்லட்டும். ஏன் உன் குரல் மைக்குக்கு நல்லா இருக்காது. எந்த குரல் மைக்குக்கு நல்லா இல்லைன்னு என்ன முதல் பேச்சுல இறக்கினாங்களோ, இப்ப இன்னைக்கு அந்த குரலுக்காகத்தான் மரியாதையே எனக்கு உலகம் முழுக்க கிடைக்குதுன்னா, அன்னைக்கு அவங்க தடுத்த போது நான் நொந்து போயிருப்பேனே. ஆனா ஒண்ணுமில்லாம இருக்கணும். அதனால திறமை உள்ளவர்கள் எல்லாருமே தூக்கி விடப்படுவது இல்லை, முட்டி மோதித்தான் வரணும். நான் குழந்தைகளுக்கும் சொல்றேன், பெரியவங்களுக்கும் சொல்றேன். அடுத்தவங்க பாராட்டணும், அடுத்தவங்க நம்மள மட்டம் தட்டுறாங்கன்னு நினைக்கவே கிடையாது. அதுதான் அந்த சாந்தி கோமம். நினப்புதான் பழப்ப கெடுக்கும். உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல். நாம போராடணும், நம்ம பத்தி நமக்கு நம்பிக்கை வரும். நான் நல்லா தான் பேசுவேன், நான் நல்லா தான் படிச்சிருக்கேன், அந்த உண்மையான நம்பிக்கை வேணும். இங்க அதே மாதிரி அர்ஜுனா வந்து நின்ன உடனே ஒருமிக்க, இன்னும் அவன் தன் வித்தையவே காட்டல, இன்னும் அவனோட கெட்டிக்காரே இருந்திருக்கலாம். ஆனால் எல்லாரும் அர்ஜுனன் தான் செய்வான், ஆகா ஆகா ஆகான்னு பாராட்டினான். அவனுக்கு தாங்க முடியாத சந்தோஷம். துரியோதனன் பீமன் 2 பேரும் மல்யுத்தம் காட்டினார்கள். தர்மபுத்திரனும் தன்னுடைய திறமைகளை காட்டியாச்சு. இப்ப அர்ஜுனன் தான் மகா புத்திமான் என்ற பெயர் வரணும். அந்த நேரத்திலே அந்த அரங்கேற்ற வாசலிலே ஒரு இளைஞன் வந்து நின்றான். அவன் உள்ள வந்தான். வந்தவுடன் தன் வில்லை வளைத்தான். அதுல 2 அம்புகளை வைத்தான். அந்த 2 அம்புகளும் நேர திருதராஷ்டிரன் காலடியில இப்படி போய் விழுந்தது. இன்னும் 2 அம்பு ஆச்சாரிய துரோணர் காலடியில. உங்களுக்கு நான் என் வீர வணக்கத்தை செய்கிறேன். விளையும் பயிர் முளையில. அவன் ஆரம்பிக்கிற பொழுதே கால் கிட்ட போய் காலை தொடாம கீழே அந்த அம்புகள் குத்திட்டு ஒரு வில்வீரனுக்குரிய வீர வணக்கம் நடந்தது. எல்லாரும் பார்க்கிறார்கள். அப்போ இவன் முதல்ல அஸ்திரம் விடும்போதே தெரிஞ்சு போச்சு, நல்லா படிக்குமா படிக்காதான்னு. இந்த சின்ன குழந்தைக்கு ஒரு ஸ்லேட்ல போட்டு கொடுப்போம். சில குழந்தை 2ஆம் தடவையே எழுத ஆரம்பிச்சிடும். சிலது சுத்தும், அது பின்னாடி ஜிலேபி சுத்தும், ஊரை சுத்தும், அவ்வளவுதான். அதனால விளையும் பயிர் முளையில தெரியும். எல்லாரும் இந்த வீரனை பார்த்த உடனே ஆகா, அர்ஜுனனை காட்டிலும் மகா மேதையா இருப்பான் கையை தட்டினான். அர்ஜுனனுடைய முகம் வாடியது. நம்ம விட ஒருத்தன் வந்துட்டானா, அதுதான் நம்மை விட ஒருவன் கூட வர முடியுங்கிற எண்ணம் இருந்தா நம்ம ஜாக்கிரதையா இருப்போம். நாம ஜாக்கிரதை யாரும் இல்ல, நான் தான் வருவேன்னு நினைச்சா நாம ஏமாந்து போவோம். அது தப்பு. கேட்கிற அத்தனை பேருக்கும் பாரதம் தெரியுங்கிற பயம் இருந்தா ஒழுங்கா சொல்லுவேன். எனக்கு மட்டும்தான் பாரதம் தெரியும் நினைச்சா தப்பா சொல்லி மாட்டிக்குவோம். அது தப்பு. நம்மை விட புத்திசாலிகள் இருக்கலாம், இருப்பார்கள் என்ற எண்ணம் வேணும். அப்ப அவங்களும் ஏற்றுக்கொள்ளுகிற மாதிரி நம்ம தயார் பண்ணிட்டு வரணும். அர்ஜுன முகம் வாடியது. துரோணர் பார்க்கிறார். ஏன்னா இப்ப கூட நீங்க நடைமுறையில பார்க்கிறோம், ஒரு ஆசிரியர்கிட்ட டியூஷன் படிக்கிற பையன்னா 1008 கோல்மால் நடத்தி வச்சிருந்தாங்க அந்த இருந்த ஆசிரியர்கள். எதை வேணா பாத்துக்கோங்க சார், என்ன வேணா எழுதிப்போங்கன்ட்டு. மத்தியானம் 1 மணி ஆச்சு, ஒரு சாப்பிட போனோம். பியூன் வந்து கேட்டான், அம்மா அவருக்கு சாப்பாடுனா சாப்பிட சொல்லு, வேணா என் டப்பால இவ்வளவு தயிர் சாதம் இருக்கு நான் கொடுக்குறேன், இல்லைன்னா ஹோட்டலுக்கு கூட்டிப்போம். ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் யாரு பணம் கொடுக்கறது? அவர் சாப்பிட்டதுக்கு அவர் தாண்டா பணம் தரணும், விட்டுட்டு வந்துருன்னு. எனக்கு லஞ்சம் கொடுக்கறதும் பிடிக்காது, வாங்கறதும் பிடிக்காது. இவன் என்ன பண்ணா, கொண்டு போய் ஒரு நல்ல ஒரு நான் வெஜிடேரியன் ஹோட்டல், பெரிய ஹோட்டலுக்குள்ள போயிட்டார். இந்த பியூன் கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டான்.
இவர் சாப்பிட்டு முடிச்சிருக்காரு. நான் தான் பணம் கொடுப்பேன் நினைச்சு 354 ரூபாய் பில்லு. அந்த மேனேஜர் விடல. அவர் என்ன பண்ணார், சார் பணம் கொடுத்துட்டு போங்க. இல்லைங்க அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, கொடுங்கட்டோம். அவர் ஆத்திரத்தோட வந்தார். அந்த அம்மாவை கூப்பிடுனார். நான் போனேன். எங்க சாப்பிட்டதுக்கு யாருங்க பணம் தர்றதுன்னு. யார் சாப்பிட்டதுக்கு சார்? நான் சாப்பிட்டதுக்கு தான். நீங்க சாப்பிட்டதுக்கு நீங்க தான் சார் பணம் தரணும். யார் தருவா பின்ன? அவர் சொன்னார், நீங்க இப்படி எல்லாம் செஞ்சீங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா? என்ன சார் நடக்கும்? உங்க நாகர்கோவிலுக்கு டிரான்ஸ்பர் பண்ண சொல்லுவேன். நான் உடனே சொன்னேன், தாராளமா பண்ணுங்க. நான் நாகர்கோவிலே பார்த்தது இல்லை சார், போய் பார்த்துட்டு வரேன். இந்த சாக்கிலையாவது தாராளமா எங்க வேணா டிரான்ஸ்பர் பண்ணும். இப்ப டிரான்ஸ்பர் பண்ணா என்ன ஆகும் தெரியுமா? இது செப்டம்பர் மாசம். உங்க வீட்டுக்காரர் ஒரு பக்கம், நீங்க ஒரு பக்கம். உங்க குழந்தைங்க படிப்பெல்லாம் கெட்டு போகும். அதனால இதுல எவ்வளவு பாதிப்பு வரும்னு தெரியலையா? இது ஆற்றா ஒரு சாப்பாட்டுக்கு பில் கொடுக்க இவ்வளவு யோசிக்கிறீங்களே, உங்க லைஃபே திரும்பி நீங்க சேலத்துக்கே வர முடியாது தெரியுமா? உடனே நான் சொன்னேன், சார் 1986 ஏஜிஸ் ஆபீஸ்ல இருந்து இப்படி ஒருத்தர் வந்து பிரியாணி வாங்கி போடாத காரணத்துக்காக டிரான்ஸ்பர் பண்ணுவாரு. தெரிஞ்சுதான் நான் கல்யாணமே பண்ணிக்கல. என் புருஷனும் கவலைப்பட மாட்டான், என் பிள்ளை குட்டியும் கவலைப்பட முடியாது. எங்க வேணா தூக்கி போடுங்க சார். போக முடியலையா? தெருவோரத்துல பஜ்ஜி கடை வச்சாலும் எங்க அப்பா அம்மாவை நான் காப்பாத்துவேன். அதுல யார் வேணா வந்து திம்பான். அதுல கட்சியும் இருக்காது பசிக்கிறதுக்கெல்லாம். எதுக்கு சொல்றா? அந்த தன்மானமும் தைரியமும் வேணும். அதுக்கு மேல நான் சும்மா போக மாட்டேன் சார். ஜாயினிங் ரிப்போர்ட்ல எழுதி கொடுப்பேன், எங்களுடைய பள்ளிக்கு வந்து ஆட்டுக்கால் சூப்பும் கோழி பிரியாணியும் தின்னாத காரணத்தினாலே என்னை டிரான்ஸ்பர் பண்ணியதை ஏற்றுக்கொண்டு நான் இங்க வர்றேன்னு எழுதுவேன். இப்ப உங்களையும் கேட்பான், தெரியுமான்னு. வாய திறக்கல. எதற்கு சொல்லுகிறேன்னா, நாம நம்முடைய திறமை தான் நம்ம அடுத்தவனை மட்டம் தட்டிட்டு வர்றது ஒரு வகை, அடுத்தவனோட மேல வர்றது ஒரு வகை. இந்த ஏகலைவன் வந்து கேட்டால் மாட்டேன்ட்டார் துரோணர். ஏன்னா அவனுக்கு சொல்லி கொடுத்தா அர்ஜுனனுக்கு எங்க மனம் மாறிவிடுமோ? ஒருத்தரை நம்பி நம்ம பிறக்கல. அவன் என்ன பண்ணா, துரோணரை போல ஒரு சிலையை வச்சு அவரையே குருபக்தியோட முடியுமா? இப்ப வாத்தியாரே இல்லாம செத்து போனார் ஐயம்பெருமாள் கோனார் எழுதின புஸ்தகத்தை வச்சுட்டு இப்ப பாஸ் பண்றானே, அப்ப ஏன் இல்லாத துரோணர் சிலையை வச்சு படிக்க முடியாது? ஆளே இல்ல. அவர் கோனார் செத்து போய் எத்தனையோ வருஷம் ஆச்சு. இன்னமும் தமிழுக்கு கோனார் நோட்ஸ் தான் நடத்துற. தமிழாசிரியர் கையிலேயே அதான் இருக்கு, படிக்கிற பையன் கையிலேயே அதான் இருக்கு. இவன் சிலையை வச்சு அந்த குரு பக்தியோட இவனாகவே முயற்சி பண்ணி கற்றுக்கொண்டா முடியும். எதை வேணும்னாலும் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருந்தால் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். அப்ப ஒரு நாள் இவன் மான் மேல அம்பு போட ஒரு மான் இறந்து கிடந்தது. அந்த வழியாக துரோணரும் அர்ஜுனனும் வருகிறார். இந்த மானை பார்த்த உடனே அந்தந்த துறையில இருக்கிறவன் ஆராய்ச்சி பண்றது வேற. சாதாரணமா இருந்தா ஒரு பட்டுப்படா கட்டிட்டு வந்தா கலர் நல்லா இருக்கு அதோட. இதுவே காஞ்சிபுரத்துல ஒரு நெசவாளியா இருந்தா அவர் என்ன சொல்வாரு? ரெட்ட நூல் போட்டிருக்கா, ஒத்த நூல் போட்டிருக்கா, இது மெஷின்ல நெய்ததா கையில அந்த துறையில அவர் வல்லுறார். அதே மாதிரி வில்வித்தையிலே வல்லவரான ஆச்சாரியர் துரோணர் பார்க்கிறார். அந்த மான் மீது அம்பு போடப்பட்டிருக்க விதத்தை பார்க்கிற போது இவர் சொல்லி கொடுத்த மாதிரியே இருந்தது. அர்ஜுனன் பார்த்தா, எனக்கு நீங்க சொல்லி கொடுத்த மாதிரியே இங்க அம்பு பாய்ந்திருக்கிறது, வேற யாருக்கு சொல்லி கொடுத்தீங்க? துரோணனை யாருக்கும் சொல்லல. அந்த மானினுடைய ரத்த துளி வந்த வழியாகவே இவர்கள் போகிறார்கள். அங்க போன போது பார்த்தா அங்க ஏகலைவன் இருக்கான். எப்பா உனக்கு யார் வில்வித்தை கற்றுக் கொடுத்தது? நீங்க தான். ஓச்சா வம்பு, நீங்க தான். அர்ஜுனன் முறைச்சான். நீங்க? நான் எப்ப உனக்கு கற்றுக் கொடுத்தேன்? இதை பாருங்க, சிலையாக வைத்து அப்பவே தொடங்கிட்டு ஓபன் யூனிவர்சிட்டி கரஸ்பாண்டன்ட்ல படிக்கிறது, ஓபன் யூனிவர்சிட்டி பிரைவேட் எல்லாம் ஆரம்பிச்சு வச்சவன் ஏகலைவன் தான். காலேஜுக்கே போகாம, வாத்தியாரையே பார்க்காம, புஸ்தகத்தை படிச்சு பரீட்சை எழுதி பாஸ் பண்றது இன்னைக்கு வந்திருக்கேன் அண்ணாமலை யூனிவர்சிட்டி. அதே அங்க. அப்ப உடனே என்ன பண்ணா, உங்களை மானசீக குருவாக வைத்து நான் கற்றுக்கொண்டேன். எப்படி அர்ஜுனனை திருப்தி படுத்தணும். துரோணர் செய்யக்கூடாத ஒரு காரியத்தை செய்தார். நீ எப்படியோ படிச்சுட்டே இல்லையா, எனக்கு குருதட்சணை கொடு. என்ன கொடுக்கணும்? உன்னுடைய கட்டை விரலை எனக்கு தட்சணையாக கொடு. பயனில்லாத ஒன்ன ஒருத்தங்கிட்ட கேட்கக்கூடாது. எனக்கு கத்திரிக்காய் கொடு, கொண்டு போய் சாம்பார் வைக்கலாம். வேஷ்டி வாங்கி கொடு, கட்டிக்கலாம். ஆனா ஒரு 10 செங்கல் கொடு, வீடு கட்டினா கட்டுற வாசல்லையாவது போட்டு வச்சிருக்கேன். எதுக்குமே பயன்படாம இந்த கட்டை விரலை வாங்கிட்டு போய் இவர் என்ன பண்ண போறாரு? குழம்பு வைக்க முடியுமா? வத்தல் போட முடியுமா? மியூசியத்துல வைக்க முடியுமா? இதோ என்னுடைய குருதட்சணைக்காக கிடைத்தது என்று ஷோகேஸ்ல வைக்க முடியுமா? எதுக்குமே பயனில்ல. பயனில்லாத ஒன்றை பெற்றுக் கொள்வது என்பது மகா பாவம். வாங்கிட்டார். எதுக்காக? கட்ட விரல் போயிட்டா அவனால வில் பிடிச்சு அம்பு பிடிச்சு போட முடியாது. அர்ஜுனனுக்கு எதிராக அவன் வில்லாதி வில்லனா வரமாட்டான். இப்ப அதே மாதிரி இப்ப வந்து இந்த சபையில இந்த பையன் கட்டிக்காரனா வீர வணக்கம் செய்யறான். அர்ஜுன முகம் வாடுது. இப்ப இவனையும் அர்ஜுனனுக்கு எதிராக வளர விடக்கூடாது. இத்தனை காரணம் என்ன? சுயநலம். கர்ப்பம் இருக்கே, நான் ஏற்கனவே சொன்னேன், பணத்தினாலே வருகிற திமிர்
கல்வியினாலே வருகிற திமிர், ஜாதியினாலே வருகிற திமிர், இது மூணும் தப்பு. செல்வத்தாலே வருகிற திமிர் துரியோதனனுக்கு, கல்வியாலே வந்த திமிர் துரோணருக்கு, குலத்தினாலே நான் சத்திரியன் நான் பெரியவன் என்ற திமிர் அர்ஜுனனுக்கு. இதை வித்யா கர்வம் குலகர்வம் சொல்லுவார். எது வந்தாலும் பேர் திமிர் தான். இப்ப உடனே துரோணர் எழுந்தார். வாலிபனே உன் பெயர் என்ன? கர்ணன். உன் தந்தை பெயர் தெரியாது, உன் தாயின் பெயர் தெரியாது, நீ என்ன ஜாதி தெரியாது, என்ன குலம் தெரியாதையா, எங்கு பிறந்தாய் தெரியாது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இது பெட்டியிலே குந்தி தேவி விட்ட அந்த குழந்தை விதிவசத்தினாலே வேற எங்கேயோ போகாம இந்த குருநாட்டுக்கே வந்தது. அந்த குருநாட்டிலே வந்த போது திருதராட்சனுடைய தேர்ப்பாகன் அவனும் அவனுடைய மனைவி ராதையும் குளிப்பதற்காக போகிறார்கள். 2 பேருக்கு குழந்தை இல்லை. இந்த மிதந்து வருகிற பெட்டியை பார்த்தார்கள், அது ஒரு குழந்தை இருந்தது. இவனுக்கு குழந்தை இருந்தா தள்ளி விட்டுருப்பான். இல்ல பெட்டியில இருந்த பெண் குழந்தையா இருந்தா நிச்சயமா தொட்டிருக்க மாட்டான், விட்டுருவான். ஆனா ஆண் குழந்தை பேரழகோட இருக்கு. இவர் குழந்தையில எடுத்துக்கொண்டார். பிறக்கும் போதே காதுல குண்டலத்தோட பிறந்தது. கர்ணம்னா காது. ஏன்னா நாம முதல் நகை போடுறதே காதுக்கு தான். ஆண்டு நரவன் முதல்ல குத்துறதே காதுக்கு தான். முன்னெல்லாம் குழந்தைக்கு காது குத்துனா இப்ப அவங்க யார் கிடைக்கிறானோ அவனுக்கு காது குத்திட்டு இருக்காங்க. அந்த முதல்ல கர்ணபூஷணம்னு பேர். ஏன் காதுக்கு மரியாதை? காதோட வடிவமே ஓம் என்ற பிரணவத்தின் வடிவமா இருக்கும். கேட்டுத்தான் கத்திரன் ஆயினும் கேட்க. அப்ப நம்முடைய அறிவை வளர்ப்பதற்கு துணையாக இருக்கிற இந்த காதுக்கு ஆண்டவன் மூடியும் வைக்கல. அந்த காதுக்கு மரியாதைக்கு தான் ஹிந்துவா பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் காது குத்தி இருக்கும், ஆணோ பெண்ணோ எல்லாருக்கும். இப்ப இன்னைக்கு அக்யூபஞ்சர் முறைப்படி அந்த இடத்துல குத்தினா மூளை நன்றாக வேலை செய்யும். இப்ப கண்டுபிடிச்சான். இத நம்ம முப்பாட்டன் காலத்திலேயே காது இங்க குத்துனா மூக்கு இங்க குத்துனா 2 மூக்கும் குத்தி மூக்குத்தி போட்டுக்கணும். எதுக்கு? அந்த காலத்துல சமயக்கட்டுல எல்லாம் ஜன்னல் இருக்காது, கூரை வீடு, பழைய காலம். அதுக்கப்புறம் ஓட்டு வீடு. ஏன்னா பூனகிணையெல்லாம் வரணும், சமையல் கட்டுல ஜன்னல் இருக்காது. நான்லாம் எங்க பாட்டி வீடு போய் இருண்டு இருக்கும். அதுல எப்படி இவங்க உளுத்த மறுப்பு செவந்து போகாம வறுக்கிறாங்கிறது ஆச்சரியம். அப்ப அந்த இருட்டிலேயே வேலை செஞ்சா பெண்களுக்கு கண்ணுல ஒளி மங்கும். அப்ப இந்த 2 மூக்கை குத்தி 2 மூக்குலையும் மூக்குத்தி போடுவாங்க. அப்ப அந்த அடுப்பு எரிகிற போது அந்த வெளிச்சத்துல இந்த மூக்குத்தி கல்லுல இருந்து ரேகை புறப்பட்டு கண்ணுக்கு வரும். அப்ப அந்த கண்ணுக்கு எந்த விதமான பார்வை கோளாறும் வராது. அழகுக்காக மட்டும் இல்ல, அதனால 2 மூக்கு ஊத்தணும். ஒரு பக்கத்து மூக்க மட்டும் இப்ப ஃபேஷனுக்காக குத்திட்டா ஒரு கண்ணு நல்லா தெரியும், இன்னொரு கண்ணு பொட்டாய். 2 கண்ணுக்கு அந்த ஒளி ஒரே மாதிரி போகணும். அதே மாதிரி மூளை சரியாக வேலை செய்ய காதுல துவாரம். இப்பெல்லாம் நான் ஒல்லியா இருக்கணும், ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருக்கணும்னு அவங்க என்னென்னமோ டயட் பண்ணீங்களே பெண்ணுங்களெல்லாம் நம்ம பழைய காலத்தை செஞ்சு வச்சிருந்தோம். நகைய பாருங்க, கை வளையல்லாம் திருகு போட்டு டைட்டா தான் போடுவாங்க. இப்படி போட்டு கழட்டுற மாதிரி நகை இருக்காது. கழுத்தோட ஒட்டித்தா அட்டிக, காலோட ஒட்டித்தா காப்பு கொலுசு, இடுப்புல ஒட்டியானோம். எதுக்கு? நாம கொஞ்சம் வெயிட் போட்டுட்டா வளையலையும் போட முடியாது, கால்ல காப்பும் போட முடியாது, இடுப்புல ஒட்டியானும் போட முடியாது. அப்ப எடபாக்குற மிஷின் எல்லாம் இல்ல, நகைய போட்டுக்கணுங்கிற ஆசையிலையாவது இழைப்பான். அதான் காரணம். இப்ப ஆண்கள்ல பல பேர் ஒல்லியா இருக்கிறதுக்கு காரணம் அப்படி மனைவி மாதிரிதான். ஏன்னா ஒருத்தர் சொன்னார், என் மனைவி மிக கற்புடையவள், அவள் சமைக்கிற சமையலும் ரொம்ப கற்புடையது. இதெல்லாம் சமையல்ல கற்பணும். என் பெண்டாட்டியையும் நான் தான் தொட முடியும், அவ சமைக்கிற சமையலையும் நான் தான் தொட முடியும். என்ன தவிர வேற யாராலையும் சாப்பிட முடியாது. அதனாலேயே பாதி பேர் ஒல்லியாவே இருக்காங்க. இந்த பெண்களுக்கு அப்படி இல்லை, மிச்சம் மீதி எல்லாத்தையும் வாயில் போட்டுக்க வேண்டியது. சட்டைக்கு தேங்காய் உடைச்சா அதுல எத்தனை பொட்டுக்கடலை எடுத்தா பொட்டுக்கடலை, உப்பு பாக்குறேன்னா புளிப்பு வருமானு பார்த்தே முக்காவே ரொம்பி போயிடும். அதனால அந்த காலத்துல நகைகளை எல்லாம் இறுக்கமா செஞ்சாங்க. அந்த நகைகளை என்னைக்கு போட்டுக்கணுங்கிறதுனால அந்த உடம்பு பெருகாம இடுப்பு ஒல்லியாக, கை ஒல்லியா, கணுக்கால் ஒல்லியா இத்தனையும் இருந்தது. இப்ப அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் அந்த காலத்துல வைத்த மாதிரி சாஸ்திரத்துல இங்கே வந்து நிற்கிறா. பெட்டி விட்டுட்டா இவனுக்கு பெண் குழந்தையா இருந்தா எடுத்திருக்க மாட்டான், ஆண் குழந்தை எடுத்துட்டான். காதுல குண்டலத்தோட பிறந்தவன். அதனால அவனுக்கு கர்ணன். கர்ணம்னா காது, கர்ணபூஷணம்னு தான் பேரு காதுக்கு போடுற நகைக்க. அப்ப அதனால அந்த குழந்தைய எடுத்து வளர்த்தான். அவன் மனைவி பெயர் ராதை. அதனால ஊர்ல இருக்கவங்க இப்ப கூட ஃபேஷனா கூப்பிடுவாங்க. நான் பார்த்திருக்கேன் பல வீடுகள்ல. நாங்கெல்லாம் மாமிம்போ மாமாம்போ பேர் சொல்லுவோம். சதீஷம்மா, அபியோட அம்மா, அந்த குழந்தை பேரை சொல்லி அதோட அம்மாம்பாங்க. ஆனா அங்க என்ன பண்ணாங்க, ராதையினுடைய மகனாக வளர்ந்ததுனால அவனுக்கு ராதேயன்னு பேர். அவன் தேரோட்டி, திருதராஷ்டிரனுக்கு தேரோட்டுகிறவன். அதனால இவனுக்கு தேரோட்டி மகன் சூதபுத்திரன்னு பேரு. இத்தனை பேர் அவனுக்கு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச சமாச்சாரம்.
அஸ்தினாபுரியில தான் நடக்கிறது. அதிலேயும் ஒரு பெரிய மனுஷன் தும்முனா கூட பேப்பர்ல வரும். இங்க அதே மாதிரி அஸ்தினாபுரியில தேரோட்டியாலே ஒரு குழந்தை ஆத்துல இருந்து எடுத்து வளர்க்கப்பட்டது என்பது எல்லாருக்கும் தெரியும். நாடு முழுக்க பரவி இருக்கு. ஜாதி தெரியாது, அப்பா அம்மா தெரியாது, ஆத்திர மிதந்து வந்த குழந்தை, அவன் பேர் கர்ண, இது எல்லாருக்கும் தெரியும். அந்த அரண்மனையிலேயே பாடம் சொல்லி கொடுக்கிற ஆசிரியரான துரோணருக்கு தெரியாதா? இல்ல அர்ஜுனனுக்கு தெரியாதா? தெரிந்து கொண்டே கேட்கிறார் அவமானப்படுத்துவதற்காக. உன் பெயர் என்ன? கர்ணன். உங்க அப்பா பேரு? தேரோட்டி தான். அவனுக்கும் தெரியும் எடுத்து வளர்த்தது. அப்போ அதிரதனும் ராதையும் அவர் உன்னை பெற்றவர்களா? இல்ல. நீ என்ன ஜாதி? தெரியாது. என்ன குலம்? ஐயா தெரியாது. எனக்கு வில்வித்தை தெரியுமா என்று கேளுங்கள். வாழ்வீச தெரியுமான்னு கேளுங்க. எனக்கு மற்போர் புரிய தெரியுமான்னு கேளுங்க. அதுதானே இந்த அரங்கேற்றத்துல தேவையான செய்தி. இன்னைக்கு ஒரு குழந்தைய கொண்டு வந்து பள்ளிக்கூடத்துல சேர்த்தணும்னா அந்த குழந்தைக்கு பேச்சு வருதான்னு டெஸ்ட் பண்ணலாம். அந்த குழந்தைய ஏதாவது எழுதி காட்டுமா, விரலெல்லாம் சரியா இருக்கா, எழுதுறானான்னு கேட்கலாம். கொஞ்சம் பெரிய குழந்தையா இருந்ததுன்னா உனக்கு என்ன தெரியும், ஒரு பூ பேர் சொல்லு, ஒரு காய் பேர் சொல்லு கேட்கலாம். என்ன கேட்கலாம்? இன்னைக்கும் உங்க அப்பா பேர் என்ன? அப்பா பேர் எதுக்கு? பையன் படிக்கிறதுக்கு அவங்க அப்பா பேர் தேவையா? அவன் ஜாதி தேவையா? ஜாதியை ஒழிக்கிறவன் இன்னைக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம்ல அத்தனை இருக்கு. நீ என்ன மதம், என்ன ஜாதி, தந்தை பெயர், உங்க அப்பாவுக்கு என்ன தொழில், அவன் எந்த தொழில் வேணா செய்யட்டுமே, அவன் கலெக்டரா இருந்தா என்ன, செருப்பு தைக்கிறவனா இருந்தா என்ன, பையன் படிக்கிறானான்னு தான் நம்ம பார்க்கணும். தேவையில்லாத விஷயங்களை கேட்பது, ஏற்கனவே அப்படி கேட்டதனாலே ஒரு மகாபாரதம் வந்து குருட்சேத்திரத்திலே அத்தனை 18 அச்சவணி சேனை அழிந்ததை படித்த பிறகும் இன்னைக்கு நாம் அதை மறக்காம இருக்கோம்னா நம்ம வளரலன்னு அர்த்தம். நம்ம வளரலன்னு அர்த்தம். இப்போ அந்த குழந்தைய கேட்கலாம். அவமானம் தாங்க முடியல. நட்டனடி சபையில நிக்க வச்சு உங்க அப்பா யாரா? ஓ அப்பா பேர் தெரியாதவனா? எந்த குழந்தைக்கு அப்பா பேர் தெரியும்? பிறக்கிற போதே எல்லா குழந்தையும் கழுத்துல டாலர் மாட்டிக்கிட்டா வருது எங்க அப்பா பேருன்னு. வளர்ந்த பிறகு நம்ம சொல்லி கொடுத்தா தான் தெரியுது. ஆனா இப்படி ஏதாவது அவன் அப்பா பேர் தெரியாதவன்டா. நாம திருப்பி கேட்போம், ஏன் சார் உங்க அப்பா பேர் உங்களுக்கு எப்ப தெரிஞ்சது? எப்ப தெரிஞ்சது? 5 வயசு கழிச்சு 6 வயசு கழிச்சு உங்க அம்மா சொல்லிய பிறகுதான் தெரியும். அது கூட பல பேருக்கு கூப்பிடுற பேர் தான் தெரியும். கூப்பிடுற பேர் தான் தெரியும். ஜிகே ஜிகேம்பாங்க. அவர் பேர் கருப்பணசாமியா இருக்கும். ஜிகேன்னா தான் பையனுக்கே தெரியும். அப்பாவோட முழு பேர் எனக்கு தெரியாதுங்க, எல்லாரும் ஜிகேன்னு கூப்பிடுறாங்க. அப்ப உனக்கு கூட தான் அப்பா பேர் தெரியல, அதனால மோசமானவன் அர்த்தமா? நட்ட நடு சபையிலே அந்த வாலிபரை நிக்க வச்சு அவமானப்படுத்துகிறார். அவன் என்ன நினைச்சான்? எனக்கு பெற்றவர்களால பெருமை இல்லை, பிறந்த குலத்தால பெருமை இல்லை, ஆனா என் படிப்புனாலையாவது நான் எல்லாருக்கும் முன்னால வந்து நின்று வீரன் என்று பெயர் எடுப்பேன் ஆசைப்பட்டான். ஆனா அரங்கேற்றத்திலேயே சேர்த்தாத போது, பரீட்சை எழுதுறதுக்கே உள்ள விடாத போது அவன் எப்படி பரீட்சை எழுதி கெட்டிக்காரன் ஆக முடியும்? தவிக்கிறான். அப்ப துரோணர் சொல்றார், சத்திரியர்கள் மட்டுமே கலந்து கொள்ளக்கூடிய அரங்கேற்றம். அப்ப இவர் புள்ள அஸ்வத்தாமன் கலந்து கொண்டானே, அவன் பிராமண பையன் தானே, அவனுக்கு எப்படி பர்மிஷன் கிடைச்சது? வேணும்னா வேலியில கூட காய்க்கும், வேண்டாட்ட செடியில கூட காய்க்காது. சத்திரியர்கள் மட்டுமே கலந்து கொள்ளக்கூடிய அரங்கேற்றம். அதனாலே ஜாதி தெரியாத நீ கலந்து கொள்ளக்கூடாது. ஒருத்தர் கூட அவனுக்காக பேசல, ஒருத்தர் கூட பேசல. இன்னைக்கு அதே தான். தெருவில் யாராவது ஒரு பையன் ஒரு பொண்ணை முத்தமிட்டுட்டா அதை 10 பேர் சேர்ந்து வேடிக்கை பார்ப்பாங்க, 15 பேர் பத்திரிகையில போடுவான். ஆனா ஒரு ஆள் ஒரு பொண்ணா அடிச்சா ஒத்தரும் கண்டுக்க மாட்டாங்க. நமக்கு எதுக்கு சார் புருஷன் கொண்டாட்டி விவகாரம்? இங்க அதே மாதிரி அவமானப்படுத்தி இருக்கிற பொழுது ஒருத்தர் கூட ஏன் தர்மர் பேசி இருக்க கூடாதா? எல்லாம் தெரிஞ்சவர் தான். அரசனான திருதராட்சன் சொல்லி இருக்கலாம் இல்லையா? அவன் அரங்கேற்றத்துலதான கலந்துட்டு வந்திருக்கான். அப்பாவை பத்தி என்ன அக்கறை? அதனால அவன் வில்வித்தையை காட்டட்டும். சொல்லல. சொல்லி இருந்தால் குருட்சேத்திர யுத்தமே வந்திருக்காது. தொடங்கியது அங்கதான். நாம நினைக்கிறோம் பாஞ்சாலி அவமானப்படுத்துறதுனால இல்ல, கர்ணனை அவமானப்படுத்துகிறா. அவன் தலை குனிஞ்சு நிக்கிறான். அந்த நேரத்துல துரியோதனன் எழுந்தான். முழுக்க முழுக்க கெட்டவனும் இல்ல, முழுக்க முழுக்க நல்லவனும் இல்லை. எல்லார்கிட்டையும் ஒரு நல்ல குணம் இருக்கும், எல்லார்கிட்டையும் ஒரு கெட்ட குணம் இருக்கும். இப்ப துரியோதனன் கெட்டவன் தான். வணங்காமுடி எழுந்தான். எழுந்த உடனே கேட்கிறான் துரோணர்கிட்ட, ஆச்சாரியரே, கற்றவர்க்கும் நலம் நிறைந்த கன்னியர்க்கும் வட்மை கை உற்றவர்க்கும் வீரர் என்று உயர்ந்தவர்க்கும் வாழ்வு கூர் கொற்றவர்க்கும் உயர்ந்த கோதில் ஞான சரிதராம் நற்றவர்க்கும் ஒன்று ஜாதி நன்மை தீமை இல்லையே. கற்றவருக்கு ஜாதி இல்ல. நீ பிஎஸ்சியா, பிகாமா, என்ஜினியரா, எம்பிபிஎஸ் தான் கேட்கிறோம். அங்க யாராவது
பிராமண எம்பிஎஸ் எம்பிபிஎஸ் கவுண்டர் எம்பிபிஎஸ் இருக்கு. படிப்புக்கு ஜாதி இல்ல, பட்டத்தினுடைய எண்ணிக்கை தான் கணக்கு. கற்றவருக்கு ஜாதி இல்ல. அழகு நிறைந்த பொண்ணுக்கு இதுல ஒவ்வொரு ஜாதி அழகுன்னு இல்ல, பொதுவான அழகு, அவ்வளவுதான். அழகு நிறைந்த ஒழுக்கம் நிறைந்த பெண்களுக்கு எல்லாருமே கற்புக்கரசிகள் தான். அதுல பிராமண கற்புக்கரசியா செட்டியார் கற்புக்கரசியா இல்ல. நலம் நிறைந்த கன்னியருக்கு ஜாதி வேண்டாம். அது மட்டுமா, வீரனுக்கு ஜாதி வேண்டாம். அவன் போலீஸ்ல இருந்தாலும் சரி, ராணுவத்துல இருந்தாலும் சரி, அவன் கான்ஸ்டபிளா, ஹெட் கான்ஸ்டபிளா, சப் இன்ஸ்பெக்டரா, இன்ஸ்பெக்டரான்னு தான் கேட்பான். அங்க ஜாதியை சொல்லி இன்ன கான்ஸ்டபிளா இன்ன ஜாதினா யாரும் கேட்கறது இல்ல. அப்போ வீரருக்கு தேவையில்லை, துறவிக்கு ஜாதி இல்ல, வள்ளலுக்கு ஜாதி இல்ல, அரசனுக்கு ஜாதி இல்லை. ஏன்னா சத்திரியன் அரசன் ஆகணும். ஆனா நம்ம வரலாற்றுல பார்த்திருக்கோம், எத்தனையோ நாடுகள்ல வாரிசு இல்லாம செத்து போனா யானை கிட்ட மாலையை கொடுத்து போட சொல்லுவான். கரிகால சோழன் அப்படி வந்தவன் தான். அவன் கட்டின கல்லடையில இன்னும் ஒரு மீன் கூட உள்ள நுழைய முடியாது, அவ்வளவு அற்புதமா கட்டியிருக்கான். அப்பேற்பட்ட யானை கையில மாலையை கொடுத்து அது ஊர் ஊரா அனுப்புவாங்க. அதுக்கு என்ன தெரியும்? படிக்க தெரியுமா, எழுத தெரியுமா? ஆனா அது எங்கேயோ போய் யாரோ ஒருத்தன் கழுத்துல மாலை போடும், அவன் அரசனாரான். அப்படி ஆண்டவன் நல்லா தான் இருக்கான். அப்போ யாராயிருந்தாலும் கொற்றவருக்கு ஜாதி இல்ல. ஒரு நாட்டுக்கு தலைவனாயிட்டா அவன் அரசன். அதனால ஆச்சாரியரே கற்றவர்க்கு, நலம் நிறைந்த கன்னியருக்கு, வீரனுக்கு, துறவிக்கு, அரசனுக்கு, இவர்களுக்கெல்லாம் ஜாதி வேண்டாம். ஏன் கேக்குறீங்க? அப்ப துரோணர் சொன்னார், நீ சொன்ன பட்டியல்ல இவன் இல்ல. கற்றவனுக்கு ஜாதி வேண்டாம், இன்னவனை கற்றவனா நாங்க ஒத்துக்கல. இவனை இன்னும் நாங்க வீரன்னு ஒத்துக்கல. இவன் துறவி இல்ல, இவன் வள்ளல் இல்ல, இவன் அழகான பெண்ணும் இல்ல. அப்ப இவனுக்கு ஜாதி வேணும். துரியோதனுக்கு எப்பவுமே இந்த குறுக்கு புத்தி ரொம்ப ஜாஸ்தி. அவனுக்கு கொடியே பாம்பு கொடி. பாம்புக்கு நாக்கு 2, துரியோதனனுக்கும் நாக்கு 2. இப்போ ஒண்ணு சொல்லுவான், அப்புறம் அப்படியே மாத்துவான். பாம்பை இங்க விட்டா கூட அது ஓரமா தான் ஒதுங்கி போகும், வளைஞ்சு வளைஞ்சுதான் போகும். துரியோதனன் எதையும் நேரவே எடுக்க மாட்டான், வளைஞ்சு வளைஞ்சுதான் எடுப்பான். கோண புத்தி. பாம்புக்கு பால் ஊத்தினாலும் விஷம் கொடுக்கும். வெள்ளப்பாலை குடிச்சிட்டு நீல விஷம் தரும். பச்சை புல்ல தின்னுட்டு பசுமாடு வெள்ளப்பால் கொடுக்குது. இங்க அதனால பாம்பினுடைய வக்ர புத்தி, பாம்போட விஷம் கொடுக்கிற தன்மை, ரெட்ட நாக்கு, இது அத்தனையும் துரியோதனுக்கு உண்டு. அதுக்கு அடையாளம் அவனுடைய கொடியில பாம்பு கொடி. ஆனா அவன் இப்ப எழுந்து கேட்கறான். புத்தி ரொம்ப சாமர்த்தியம், கெட்டிக்காரன். அவன் எழுந்த உடனே சொல்றான், சரி இப்ப நீங்க சொன்ன லிஸ்ட நீங்க ஒத்துக்கிட்டா தான் அவன் வீரன், அரங்கேற்றத்துல ஜெயிச்சா தான் அவன் வீரன், ஒத்துக்கிறேன். ஆனா அரசன் என்பவன் யார்? துரோணருக்கு புரியல. ஏமாந்த இடம் அங்கதான். அவர் சொன்னார், ஒரு நாட்டுக்கு யார் தலைவனோ அவன் தான் அரசன். அந்த தலைவன் எப்படி வேணா வரலாம். ராஜா வயிற்றுல பிறந்தாதான் ராஜாவா? இல்ல. யானை மாலை போட்டாலும் ராஜா இல்ல. வீரத்தினால அழுத்த அரசன் ஜெயித்து விட்டு வந்தாலும் அரசன் தான். இப்ப உடனே கர்ணா மேல வாணும். ஒரு நாட்டுக்கு தலைவனானா அவன் அரசன். அரசனுக்கு ஜாதி வேண்டாம். அப்ப இவனை வீரனாக்க முடியாது, துறவியாக்க முடியாது, ஒரே நாள்ல வள்ளலாக்க முடியாது, இவனை நான் பெண்ணாக்க முடியாது. ஆனா அரசனாக்க முடியும். மேல வாணும். கீழே இருந்த ஒருவனை மேலே தூக்கி விட்டவன் துரியோதனன். அவமானத்தினாலே தலை குறிந்து நின்ற கர்ணனுடைய தலையை நிமிர்த்தனவன் துரியோதனன். உலகத்துல நட்பு என்ற ஒன்றுக்கு யாரையாவது உதாரணம் காட்ட வேண்டும் என்றால் துரியோதனனை தவிர யாரும் கிடையாது. 99 தப்பு. பத்தினியை பதற துகிலிருந்தவன், தெய்வத்தையே ஏசினவன், கூட பிறந்தவங்களையே கொல்ல நினைச்சவன். ஆனால் நட்பு என்ற கோணத்துல துரியோதனன் மிகச்சிறந்தவன். மேலவான் வந்தான். கர்ணா இப்பெல்லாம் பணக்கார வீட்டுல குழந்தைகளுக்கு பாக்கெட் மணி கொடுப்பாங்க, அவன் இஷ்டத்துக்கு செலவு பண்ணுவான். அந்த காலத்துல அரசர்கள இளவரசர்களுக்கு அந்த பழக்கம் வருவதற்காக சின்ன சின்ன ஊர்களை எல்லாம் கொடுத்து இதை நீ நிர்வகித்து கொண்டு வா, நீ செஞ்சிட்டு வா. இப்ப பார்த்தான் இவன், எனக்கு என் தந்தையாலே விடப்பட்டிருக்கிற இந்த அங்க நாட்டுக்கு உன்னை நான் மன்னனாக்குகிறேன். ஏன்னா எனக்கு கொடுக்கப்பட்டது, நான் தர்றேன். கொஞ்சம் கூட யோசிக்காம தலையில இருக்கிற தன் தலையில இருந்த மணிமகுடத்தையே எடுத்து கர்ணன் தலையில வச்சான். இன்று முதல் என் வாழ்க்கையிலே நீ ஒரு அங்கம். இது அவ்வளவு சீக்கிரத்துல தன்னோட நாற்காலியை விட முடியாது. கேட்டான் சித்திரகுப்தன் கிட்ட, இத வந்திருக்கான இவன் யாருன்னா, இவன் ஒரு மாணவன். இவன் என்ன பண்ணான்? காலேஜுக்கே போகாம வாத்தியார் மேல கல்லடிச்சவன். யமதர்ம இறங்கி வந்தான், தம்பி இன்னொரு ஜென்மம் வந்தா இப்படி எல்லாம் பண்ணாதே. அடுத்தது ஒரு வாத்தியார் வந்தார். இவர் என்ன பண்ணார்? ஒரு வகுப்புல பாடம் நடத்தாம குமுதம் அடிச்சுக்கிட்டே இருந்தார். இறங்கி வந்து சொல்றாரு, இன்னொரு தடவை ஆசிரியரா வந்தா இப்படி பண்ணாது. இன்னொருத்தவன் தான் வியாபாரி, கலப்படம் பண்ணாது. நம்மாள் வந்தான். நம்மாள் யாரு? அரசியல்வாதி. கேட்டான் யமதர்ம, இவன் யாருன்னா,
இவன் அரசியல்வாதி, ஆறே இல்லாத ஊருக்கு பாலம் கட்டி தரேன்னவன் மொட்டை தலையில முடி முளைக்கும், சொட்ட தலையில செடி முளைக்கும் வாக்குறுதி கொடுத்து பதவிக்கு வந்து நாட்டை சுரண்டிடுவான். இப்ப யமதர்மன் இறங்கி வரல. அப்பா, இன்னொரு பிறவியில நீ அரசியல்வாதியா வந்தா இப்படி பண்ணாது அனுப்பிட்டான். சித்திரகுப்தன் கேட்டான், ஏயா வாத்தியார் வந்தார், இறங்கி வந்து தட்டி அனுப்பி விட்டார், மாணவனை தட்டி அனுப்பி விட்டார், வியாபாரிக்கு அட்வைஸ் பண்ண, இந்த அரசியல்வாதி வந்த போது மட்டும் நீங்க ஏங்க இறங்கி வரல? அதுக்கு அவன் சொன்னான், நான் இறங்கி வந்திருந்தா அவன் ஏறி சீட்ல உட்கார்ந்துருப்பான், அதனாலதான் நம்ம பதவிக்கு ஆசை. செத்து போன பிறகு கூட வைகுண்ட பதவி அடைந்தார். ஒரு பெருமாள் கோயில் வாசல்ல போர்டு எழுதி வச்சிருந்தாங்க, இந்த ஆலய அரங்காவலர், ஆலய தர்மகர்த்தா இன்று காலை 5 மணிக்கு வைகுண்ட பதவி அடைந்தார். அடுத்த நாள் காத்தால பார்த்தா அந்த போர்டுல எழுதியிருக்க, அவர் வைகுண்டத்துக்கு வந்து சேரவில்லை, நரகத்தில் தேடி பார்க்கவும். ஒரு பையன் எழுதி வச்சுட்டு போயிட்டான். அதனால செத்த பிறகு கூட சிவலோக பதவி, வைகுண்ட பதவி, பதவி ஆசை அப்படி கட்டியா புடிச்சிட்டு இருக்கு எல்லாருக்கும். ஒண்ணு இல்லைன்னா ஒரு மாமியார் பதவியாவது வந்து ஆட்டுவோம் இங்க. அதனால இவனும் அதே மாதிரி மிகச்சிறந்த மாணவனாக இருந்தாலும், மிகச்சிறந்த வீரனாக இருந்தாலும், அந்த அளவுக்கு சுயானமிக்கவனான துரியோதன தன் மணிமகுடத்தையே எடுத்து கொடுத்து உட்கார்றான். இன்று முதல் என் வாழ்க்கையிலே நீ ஒரு அங்கம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கடைசி வரைக்கும் துரியோதனன் கூடவே இருந்தவன் கர்ணன். நாம சொல்றோம், ஒரு அயோக்கியம் செஞ்ச காரியத்துக்கெல்லாம் இவன் துணை இருக்கலாமா? நான் கேக்குறேன், ஒரு குடிசை, அந்த குடிசையில ஒரு அம்மா குழந்தையை தூங்க வச்சுட்டு தண்ணி எடுக்க போயிட்டான். பக்கத்துல நிறைய பெரிய பெரிய வீடுகள் இருக்கு. அந்த பக்கத்துல ஒரு எம்எல்ஏ வீடு, இந்த பக்கம் பிரமாதமா ஆன்மீக சொற்பொழிவு பண்ற ருக்மணி வீடு, அந்த பக்கம் ஒரு ஆசிரியர் வீடு, அந்த பக்கம் ஒரு மடாதிபதி வீடு, இத்தனையும் இருக்கு. எவனோ ஒருத்தன் பீடியை குடிச்சு போட்டான், கூரை பத்திக்குச்சு அந்த பெண்ணோட கூரை. அவ கத்துறா, ஐயோ குழந்தை உள்ள இருக்கு, ஐயோ குழந்தை இருக்கே, என் குழந்தை இருக்கேன்னு அலறா. பெரிய ஆன்மீக சொற்பொழிவு பண்ணி எல்லாரையும் அன்பு காட்டுன்னு சொல்ற. நான் ஓடல, ஆசிரியர் ஓடல, அரசியல்வாதி ஓடல, சமுதாயவாதி ஓடல, சாமியாரும் போகல. அப்ப அந்த பேட்டையில ஒரு ரவுடி, அவன் அதுக்கு முன்னால 5 கொலை பண்ணிருக்கான், 10 கற்பழிப்பு பண்ணிருக்கான், 1ஆம் நம்பர் அயோக்கியம். அவன் லுங்கியை மடிச்சுக்கிட்டு வந்தான். இவ கத்துறா, ஏமே கூவுறன்னா, என் குழந்தை உள்ள இருக்கண்ணே, என் குழந்தை உள்ள இருக்கே, என்னையும் விட மாட்டேங்கிறான். அவன் உடனே குடிச்சுட்டு இருந்த பீடியை தூக்கி போட்டான், லுங்கி வரிஞ்சு கட்டினான், குடிசைக்குள்ள போனான். அந்த நெருப்புல குழந்தைய கொண்டு வந்து அவன் கையில கொடுத்தான். அடே நீ தெய்வம். இப்ப யோசிச்சு பாருங்க, அவன் அயோக்கியம், துரியோதன மாதிரி அயோக்கியம் தான். ஆனால் நமக்குத்தான் அவன் அயோக்கியம். அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் அவன் தெய்வம். அவன் செஞ்ச உதவியை மறந்துட்டு போலீஸ்கார் வரும்போது அவனை காட்டி கொடுத்தா தான் அவன் பாவியே தவிர, அவன் எனக்கு தெரியாதுன்னு மறைச்சு வச்சா அவதான் நன்றி உடையவள். அதான் கர்ணன். அவ்வளவு பெரிய அவமானத்தை யாருமே உதவி செய்யாத போது கெட்டவனோ யாரோ குறிஞ்ச தலையை நிமிர்த்தி வச்சான். துரியோதனா, எந்த காலத்திலையும் உன் தலை குறியறத நான் பார்த்துட்டு இருக்க மாட்டேன். சாவின் விளிம்புக்கு போன என்ன வாழ்வு கொடுத்து காப்பாத்துற, எனக்கு முன்னால நீ சாகிறத நான் என் கண்ணால பார்க்க மாட்டேன் மனசுல வச்சான். அப்ப கர்ணன் துரியோதனனுக்கு எல்லா வகையிலும் துணை இருந்ததுதான் நன்றியே தவிர, அதை மாறி இருந்தா அவனுக்கு இந்த மேடையில இடம் இல்லை. இப்ப அரங்கேற்றம் பொழுது முடிஞ்சு போச்சு, சாஞ்சு போச்சு. இதெல்லாம் முடியறதுக்குள்ள, பரீட்சை முடியறதுக்குள்ள வந்து எழுதணும் 1/2 மணி நேரத்துக்குள்ள. அரங்கேற்றம் நின்னாச்சு. அதோட சரி, அர்ஜுனன் ஜெயிச்சான், இவன் ஜெயிச்சான், விட்டாச்சு. இப்போ குருதட்சணை கொடுக்கணும். துரோணர் கேட்கிறார், குருதட்சணையாக அந்த பாஞ்சால நாட்டு மன்னனான துருபதனை தேர்காலிலே கட்டி கொண்டு வந்து என் காலில் விழவையுங்கள். பாரதத்துல கௌரவரும் பாண்டவர்களும் சேர்ந்து ஒரு நாட்டின் மீது படையெடுத்து வெற்றியை தேடியது இந்த ஒரே ஒரு இடத்துலதான். இந்த 100 பேர் கிளம்பினார்கள். அஸ்வத்தாமன் கிளம்பினான், பஞ்ச பாண்டவர்கள், இன்னும் குருநாட்டில் இருக்க வீராதி வீரர்கள் பாஞ்சாலத்தின் மீது படையெடுத்தார். அவ்வளவு பெரிய படை வரும்னு எதிர்பார்க்கல. யுத்தத்துக்கு தயாராக இல்லாத ஒரு நிலை, போதுமான படையில இது வீரம். ஒரு நாய் ஓடுது, முயல் ஓடுது, நாய் துரத்துது, பிடிக்க முடியல நாயால. நாய் வேட்டை நாய், முயலுக்கு அவ்வளவு பலம் இல்ல. எப்படி அந்த முயலால அவ்வளவு வேகமா ஓட முடியுது? அது உயிரை காப்பாத்திக்க ஓடுகிறது, இது உயிரை எடுக்கிறதுக்கு துரத்துறது. யாருக்கு நிறைய வேகம் இருக்கும்? காப்பாத்திக்கிறவனுக்கு தான் வேகம் ஜாஸ்தியா இருக்குமே தவிர அதை அழிக்க நினைக்கிறவனுக்கு வேகம் இருக்காது. ஏன்னா இந்த முயல் போனா இன்னொரு முயல். அது மாதிரி இங்கேயும் துரோணருக்கு குருதட்சணை கொடுக்க வேண்டும் என்ற வேகத்தோடு இந்த படை போகிறது. துருபதன் தோற்றான். அர்ஜுனன் துருபதனை தேர்காலிலே கட்டி இழுத்து கொண்டு வர்றான். மிகப்பெரிய அவமானம். அதைத்தான் அவர் அன்னைக்கு சொன்னார், என் மாணவனை கொண்டு உன்னை தேர்காலிலே கட்டி என் காலிலே விழச் செய்வேன். கொண்டு வந்து துரோணர் கிட்ட விட்டான். இப்ப துருபதனுக்கு அவமானம் தாங்கல.
முந்து பார்த்தோம். துரோணரே, நாம் இருவரும் நண்பர் அல்லவா? அன்னைக்கு அது வரலையே. அவர் குழந்தைக்கு பாலுக்கு ஒரு பசுமாடு கேட்க வந்தார். நான் உன் நண்பன் சொன்ன போது இதே துருபதரன் என்ன சொன்னான்? நண்பனா? நான் நாடாளுகிற மன்னன், நீ நாடோடி பரதேசி. உனக்கும் எனக்குமா நட்பு இருக்க முடியும் கேட்டேல்ல? இப்ப அதே வார்த்தை, நான் உன் நண்பன். அப்ப துரோணர் சொன்னார், நீ நாடாளுகிற மன்னன், நான் ஒரு நாடோடி பரதேசி. உனக்கும் எனக்கும் எப்படி நட்பு வரும்னு கேட்டியே. இப்ப நான் ஜெயித்து விட்டவன், நீ தோற்று போறவன். தேர்காலிலே கட்டிக்கொண்டு வரப்பட்டவன் என் மாணவனால. அப்போ நானும் நீ எப்படி சமமாக முடியும்? துருபதா, நான் செய்த சபதம் நிறைவேறிவிட்டது. எனக்கு நாடு வேண்டாம். உன்னுடைய நாட்டை நீயே வைத்துக்கொள். ஆனால் இது போல யாரையும் மனம் புண்படும்படி பேசாதே. ஆனா இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல். ஒருத்த முட்டாள்தனமா நமக்கு துன்பம் செஞ்சா அவனே வெட்கப்படும்படியா அவனுக்கு ஒரு நல்லது செஞ்சா அதோட முடிஞ்சிடும். இந்த பழிக்கு பழி பழிக்கு பழி பழிக்கு பழின்னு வந்தா அதுக்கு ஒரு முடிவே கிடையாது. முடிவே கிடையாது. எங்க அப்பனும் அவங்க அப்பா வெட்டுனா அதனால அவன் பிள்ளைய நான் வெட்டுவேன். சண்டை அப்படித்தானே வருது. எத்தனை குடும்பங்கள் சேராமையே பிரிஞ்சு போகுது. தப்பு யாராவது ஒருத்தர் தழிஞ்சுதான் போகணும். இங்க அதை செய்யாததுனாலதான் ஒரு மிகப்பெரிய அழிவுக்கு துரோணர் தான் காரணமானார்.